தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீது 2 வழக்குகள் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்கள் முழுமையாக இன்னும் தெரியவில்லை. என்னென்ன வழக்குகள் என்பது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக நாடு முழுவதும் உள்ள முதலமைச்சர்கள் மீதான வழக்குகள் ஒரு பட்டியல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தான் முதலமைச்சர் விஜய் மீது 2 வழக்குகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் தான் தற்போது புதிய பட்டியல் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நாடு முழுவதும் உள்ள 28 முதலமைச்சர்களில் 14 முதலமைச்சர்கள் மீது பல வழக்குகள் உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் தற்போது அமிக்கஸ் கூறி வழக்கறிஞர் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் விஜய் மீது 2 வழக்குகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதிகமாக தெலுங்கானா முதலமைச்சர் மீது 89 வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்த அதிகாரி மீதும் 29 வழக்குகளும், டி.கே. சிவகுமார் மீது 19 வழக்குகளும், சந்திரபாபு நாயுடு மீது 19 வழக்குகளும், கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் மீது 18 வழக்குகளும் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே அதிக வழக்குகள் மேற்கு வங்கம், கேரளா மாநிலங்களில் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும், அதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த விசாரணையின் போது கூடுதல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மற்றொரு வழக்கில் அதாவது தேர்தல் உள்ளிட்ட வழக்குகளை ஓராண்டில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இந்த வழக்கில் தான் முதலமைச்சர் விஜய் மீது 2 வழக்குகள் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.